மக்களே அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் தான். அதாவது பாஜகவினுடைய மெகா தேர்தல் கணக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகருக்கு ஒரு உயரிய பதவி, உச்சபட்ட மகிழ்ச்சியில தமிழக பாஜகவினர் என்ன நடக்கிறது அப்படின்றது தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அதற்கான பணிகளில் முயற்சியாக செயல்பட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த துணை ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அந்த பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அந்த இடம் காலியானதாக இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய வகையில் அந்த இடைத்தேர்தலுக்கு துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் பணியை பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு முழு வீச்சில் கண்காணிச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அமித்ஷா பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு அடிக்கடி விசிட் அடிக்கிறதே இதை காரணமாக சொல்லலாம். மோடி அவர்களும் விரைவில் திருவண்ணாமலை வர இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கொங்கு மண்டலத்தில் 2 முறை தொடர் வெற்றியை பதிவு செஞ்ச நம்ம சிபிஆர் என்று சொல்லக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது ஆளுநராக பதவி வகித்து வரும் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட காத்திருக்கிறார். இதற்கு பாஜகவினுடைய மெகா பிளானும் பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தும் அதிமுக மற்றும் ஏற்கனவே தன்னுடைய பலத்தை நிரூபித்த சிபிஆர் இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய ஓட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும் பொழுது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கால் ஒன்ற இது சாத்தியக்கூறா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம சிபிஆர் பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் அந்த சாதியை சேர்ந்தவர் என்பதனால கொங்குவில் பெரும்பான்மையான சாதியினர் பிரிவினை சேர்ந்தவராக இருப்பதால் அந்த ஓட் பேங்க் மொத்தம் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கணக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கோவையில் 4.5 லட்சம் ஓட் பேங்கை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் தனித்து பெரும்பான்மையில் நிற்கும் பொழுது இப்போ சிபிஆர் ஏற்கனவே 2 முறை நின்று கோவை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேரும் பொழுது அந்த வளர்ச்சி மற்றும் வெற்றி என்பது அசுரதனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எண்ணி இருக்கிறாங்க. பார்க்கலாம் பாஜகவினுடைய இந்த தேர்தல் கணக்கு என்பது வெற்றி கொள்ளுமா என்பதை. இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. செய்தித்தாள்களில் வந்த அடிப்படை கருத்துக்களை வைத்துதான் இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கிறது. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.